பவித்ரா, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்லுமா. அதுக்கப்புறம் பயப்படலாமா வேண்டாமான்னு நான் சொல்றேன். ஒருத்தி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்து அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருக்கும். ஆனா விதி என்னையும் அர்ஜுனையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருச்சு. அத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு டிடி இப்போ ஒரு புது வாழ்க்கைக்கு தயாராகி இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே இந்த கல்யாணம் நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னு நான் நம்புறேன். ஆனா எங்க இந்த சந்தோஷத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கே டிடிக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி வந்த கனவும் இன்னைக்கு அவ நிச்சய புடவை கிழிஞ்சதும் எங்க இந்த கல்யாணமே நடக்காதோன்ற பயத்தை இன்னும் அதிகமாக்கிருச்சு. இதுக்கு நீங்க தான் ஐயா ஒரு சரியான பதில சொல்லணும். சரிம்மா, டிடியோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கியாமா? இருக்குங்க ஐயா. கொடுமா. பயம் சரியாதாமா இருக்கு. இந்த கல்யாணம் அவ்வளவு சாதாரணமா நடந்துராது. பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்போகுது. நீ இத்தனை வருஷமா வேண்டின கடவுள் தான் ஏதோ ஒரு குறிப்பால உனக்கு உணர்த்திருக்காரு. நிச்சய புடவை கிழிஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இன்னும் கல்யாணம் நெருங்குறப்ப அதை விட பூகம்பமா வேற ஒரு பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு என் உள்ளுணர்வு சொல்லுதுமா. இன்னொரு விஷயத்தையும் உன்கிட்ட சொல்லணும். என்னையா? உன் குடும்பத்தோட நிம்மதியே அழிச்சு நாசமாக்கணுங்கிற எண்ணத்தோட ஒரு பாம்பு உங்க வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்கு. பல வருஷ பகைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பாம்பு பழி தீர்க்க காத்துக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் ஜாக்கிரதையா இல்லைன்னா அடுத்தடுத்து உங்க குடும்பத்துல நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். என்னையா என்னென்னமோ பேசுறீங்க? பாம்புங்கிறீங்க, பகங்கிறீங்க. யாராலன்னு என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. பவித்ரா, நான் ஒன்னும் எதிர்காலத்தை எழுதி வைக்கிற கடவுள் இல்லம்மா. அத முடிஞ்ச அளவுக்கு கணிச்சு சொல்ற சாதாரண ஜோசியன், அவ்வளவுதாம்மா. இதுவரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சோ அதைத்தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன். இதையும் அப்படித்தான் சொல்றேன். இந்தம்மா, உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீதான் அதை சமாளிச்சு உன் குடும்பத்தை இந்த சிக்கல இருந்து காப்பாத்தணும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். பாத்துக்க பவி. சரிங்கய்யா. என்ன பவி சொல்ற? பாம்பா? நம்ம வீடே சிட்டில இருக்கு. இதுல எந்த பாம்பு நம்ம வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு? சும்மா காமெடி பண்ணாத பவி.
அர்ஜுன், தயவு செஞ்சு உன் விளையாட்டை நிறுத்து. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஜோசியர் அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு அடுத்து என்ன நடக்குமோன்னு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க. ஏய், அதுக்குன்னு இதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது பவி. உனக்கே தெரியும்ல, ஜோசியர் என்ன சொன்னாலும் அது கண்டிப்பா நடக்கும்னு. அப்புறம் எப்படி இதை ஈஸியா எடுத்துக்க முடியும்? நம்ம கல்யாணம் நடக்கும் போதே நான் ஜெயிலுக்கு போவேன்னு அவர் சொன்னார்ல, அதே மாதிரி அதுவும் நடந்துச்சுல்ல. சரி, ஓகே. நம்ம கல்யாண விஷயத்துல அவர் சொன்னது நடந்துச்சுதான். அதுக்காக டிடி கல்யாணமும் அப்படியே நடக்கும்னு சொல்றது எனக்கு புரியவே இல்லை பவி. நம்ம கல்யாணமோ டிடி கல்யாணமோ, உலகத்துல யாரு கல்யாணமா இருந்தாலும் அதுல சின்ன சின்ன பிரச்சனை வரதெல்லாம் நார்மலான விஷயம்தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரோன்னு தோணுது. சரி அர்ஜுன், அவர் சொல்றத கூட விடு. அப்போ உனக்கு வந்த கனவு ஏது? டிடிக்கு ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி கனவு வந்துச்சு, அதுவா? அதான் அவளுக்கு எதுவும் ஆகலையே. அடுத்த நாள் அவளே தானே வீட்டுக்கு வந்தா. ஓ சரி, அப்போ அந்த புடவை கிழிஞ்சது அது எதர்ச்சியா நடந்ததா இருக்கும் பவி. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிட்டு இருந்தானா நிம்மதியாவே இருக்க முடியாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. கடவுள் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் ரொம்பவே மதிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீ நம்புறத என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு முட்டாள்தனம் தான் பவி. புடவை கிழிஞ்சு போச்சுன்னா வேற புடவை எடுக்கணுமே தவிர அதனால கல்யாணமே நடக்காதுன்னு நினைக்க கூடாது. சரி அர்ஜுன், டிடி கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. அது கண்டிப்பா நல்லபடியா தான் நடக்கும். அத நானும் உறுதியா நம்புறேன். ஆனா அவங்க சொன்ன இன்னொரு விஷயத்த நம்ம யோசிக்கணும்ல. எது? அந்த பாம்பு மேட்ரா? அர்ஜுன், சரி சரி, கோவப்படாத. எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்து மேல பகையோட நம்மள காலி பண்ணணும்னு சுத்திட்டு இருக்கிற ஒரே பாம்பு அந்த காயத்ரி அவங்க தான். அவங்களதான் அவர் மீன் பண்ணி இருக்கணும். ஆனா அதை நினைச்சும் நம்ம ரொம்ப யோசிக்க தேவையில்ல. அவங்களே ஜேபி மர்டர் கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஃபாரின் தப்பிச்சு போய் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நம்மள ஏதாவது பண்ணணும்னு அவங்க திரும்பி வந்தாலும் மாட்ட போறதும் ஏதோ அவங்க தான். சோ அவங்க ஒரு பிரச்சனைன்னு அதை நினைச்சு நம்ம பயப்பட தேவையே இல்லை. நம்ம ஃபேமிலியில எல்லாத்தோட போல்டான ஆளு நீ மட்டும்தான். நீ போய் கண்டதையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியே பவி. விடு பவி, நடக்கிறது தான் நடக்க போகுது. அது நல்லதாவே நடக்கும் நம்பிட்டு போவோம். நீ எதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. டிடியோட நிச்சயத்துக்கு வர நாள் குறிச்சாச்சு. அடுத்து அந்த வேலையெல்லாம் பாப்போம். வா பவி, வந்து படு வா. பவி, டிடிக்கு எடுத்த நிச்சயதார்த்த புடவை தான் கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னியே, அதுக்கு பதிலா வேற புடவை எடுத்து வச்சிட்டியா? அது எப்படி முடியும்? புடவை கிழிஞ்சது எல்லாருக்கும் தெரிஞ்சா சங்கடமாகிடும்ல. அதான் அதே டிசைன்ல ஒரு புடவைய வாங்கி வச்சிட்டேன். சூப்பர் பவி, நல்ல வேலை பண்ணிருக்க. ஏங்க, இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்தா இந்த கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தோணல? நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏற்கனவே அவ நமக்கு வார்னிங் கொடுத்துட்டு போனதை மறந்துட்டியா? நீ எதையும் சொல்லாம பேசாம இரு. பவித்ராவுக்கு எதிராக ஏதாவது பண்றேன்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக எல்லாத்தையும் திருப்பி விட்டுறாத. ஏய் நந்து, நிச்சயதார்த்த தட்டுல வைக்கிறதுக்கு தேங்காய், பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் தட்டுல வாங்கி வைக்க சொன்னல. அதெல்லாம் கிஷோரே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரே பவி. டேய் லூசு, கிஷோர் நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்டா. அவர்கிட்டயே அந்த வேலையெல்லாம் கொடுப்பீங்க? நானும் மனோவும் வேண்டான்னு தான் சொன்னோம். அவரு தான் கேட்கவே இல்லை. என்ன அர்ஜுன் தம்பி, எங்களை யாரோ மாதிரி பிரிச்சு பேசுறீங்க? இதுவும் எங்க வீட்டு விசேஷம் தானே. தோ வந்துட்டேன்.
இந்தாங்க சாமி, நீங்க லிஸ்ட் போட்டு கொடுத்த அத்தனை பொருளும் இதுல இருக்கு. ஓகே தானே? நந்து சொல்லுங்க. இதுல தேங்காய், பூ, பழம் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் போய் எடுத்து வச்சிரு. நான் போய் மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன். கிஷோர், நீங்க இருங்க, நாங்க போறோம். ஐய, இந்த வேலையெல்லாம் நீங்க செய்யவே கூடாது. அப்படியே கெத்தா உட்காந்து நடக்கிற ஃபங்க்ஷனை மட்டும் பாருங்க. வேலையெல்லாம் நான் தான் பார்ப்பேன். ஐயோ, இத மறந்துட்டேனே. ஒரு நிமிஷம். இந்தாங்க மாப்ள. தேங்க்யூ. என்ன கிஷோர், இது இவங்களுக்கு ஸ்பெஷல் இளநீ போல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இல்லையா, நம்ம எந்த அளவுக்கு இவங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பொண்ண இவங்க கவனிச்சுப்பாங்க. குடிடா குடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொல்ல போற மேட்டரை கேட்டு உனக்கு டாப் டு பாட்டம் எரிய போகுது. நல்லா குடிச்சு உடம்ப கூல் பண்ணிக்கோ. இந்தாங்கம்மா. நன்றி. சரி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க, நான் போய் மாலையை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, டிடி ரெடி ஆயிட்டாங்களா? அர்ச்சனா ரெடி பண்ணிட்டு இருக்கா, இப்ப ரெடி ஆயிடுவா. நீங்க போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. என்ன மாப்பிள்ள, நிச்சயதார்த்தம்லாம் எப்படி போகுது? நீங்க யாரு? நானா? உங்க நலம் விரும்பி. புரியலையா? இந்த கல்யாணங்கிற பாலும் கிணத்துல விழுந்து நீங்க வீணாயிடக்கூடாதுன்னு உங்களுக்கு நல்லது நினைக்கிற ஒரு நைஸ் கேரக்டர். யார்ப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ் கால். ஹலோ, யார் நீங்க? ஏன் தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? எது தேவையில்லாத விஷயமா? விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீங்க இப்படி பேச மாட்டீங்க மாப்ள. உங்களுக்கும் டிடிக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு நீங்க உங்க குடும்பம் எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களே. ஆனா உங்களுக்கு தெரியுமா, அவளுக்கு என்னைக்கோ சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சுன்னு. ஈசிஆர்ல உள்ள ஒரு ரெசார்ட்ல பார்ட்டிக்கு போனப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட கார்ல நடந்து முடிஞ்சிருச்சு. அவளோட ஃபர்ஸ்ட் நைட். காசு இல்லாதவன் தான் செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்குவான். ஆனா இவ்வளவு பெரிய டாக்டரா இருந்துகிட்டு நீங்க எவனோ யூஸ் பண்ணி தூக்கி போட்டத கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே. உங்களுக்கு பெரிய மனசு மாப்ள. டேய், நீ பாட்டுக்கு ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசாத. டிடி அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. மரியாதையா போன வைடா. பாருடா, கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிளைக்கு பொண்ணு மேல என்ன ஒரு நம்பிக்கை. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டிடி கிட்டயே போய் விஷயத்தை கேளுங்க. அவ வாயில இருந்து எல்லா உண்மையும் வரும். ஒருவேளை அப்படி இருந்தாலும் டிடிய கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா அது உங்க பெருந்தன்மை. ஆனா எனக்கெல்லாம் இப்படி ஒரு யூஸ்டு பீஸ கட்டி வைக்க பார்த்தாங்கன்னா ஸ்பாட்ல இருக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற ஒருத்தன் கூட சாந்தி முகூர்த்தம் கொண்டாடினவ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும்
சும்மா இருப்பாளா என்ன? ஆடுன காலம் பாடுன வாயும் சும்மாவே இருக்காது மாப்ள. நீங்க உஷாரா இல்லைன்னு வைங்க, அப்புறம் உங்க வாழ்க்கை ஆட்டம் கண்டுரும். ஏதோ உங்க நலம் விரும்பின்ற முறையில சொல்றேன், பாத்துக்கோங்க. மத்தபடி உங்க விருப்பம். அப்ப நான் வைக்கிறேன். ஒரு வழியா பத்த வச்சாச்சு. இனிமே ரமா வீட்ல பட்டாசுதான். ஆனா உங்களுக்கு தெரியுமா அவளுக்கு என்னைக்கோ சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சுன்னு? யாருன்னே தெரியாத ஒருத்தன் கூட கார்ல நடந்து முடிஞ்சிருச்சு அவளோட ஃபர்ஸ்ட் நைட். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த டிடி கிட்டயே போய் விஷயத்தை கேளுங்க. இப்போ ஓகேவா? ஓகே தான், ஆனா மேக்கப் கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்குல்ல? அம்மா தாயே, ஆல்ரெடி 1 ஹவரா பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலயும் கரெக்ஷன் சொல்லாத. பார்க்க நல்லா இருக்கணும்ல அர்ச்சனா. இப்ப ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி உன்னை பொண்ணா பார்க்க போறாங்க. ஆல்ரெடி பார்த்து ஃபிக்ஸ் பண்ண கல்யாணம் தானே டிடி. இங்க பாரு, உன் மேக்கப் சரியில்லைன்னு மாப்பிள்ள ஒன்னு ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. இதுவே ஓகே தான், வா போலாம். இதோ மாப்பிள்ளையே வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்டுடுவோம். மாப்பிள்ள, டிடிக்கு மேக்கப் கரெக்டா இருக்குல்ல? அப்புறம் இதெல்லாம் காரணம் காட்டி அவளை வேண்டான்னு சொல்லிடக்கூடாது. ஏய் சும்மா ரெடி. நான் கொஞ்சம் டிடி கிட்ட தனியா பேசணும். அதான் ஆல்ரெடி பேசிட்டீங்களே, எல்லாம் நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கோங்க. அதுக்குள்ள என்ன ரொமான்ஸா? ஏய் அர்ச்சனா, சும்மா இருக்க மாட்டே நீ. நீ முதல்ல கிளம்பு. ரொம்ப ஓவர் தான். சரி சரி போறேன், சீக்கிரமா பேசிட்டு கீழே வாங்க. சொல்லுங்க, என்ன பேசணும்? நான் கேட்கறதுக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சொல்லுவியா? உன்னதான் டிடி கேக்குறேன். என்ன உண்மை சொல்லணும்? எனக்கு புரியலையே. நீ வெர்ஜினா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஒருத்தங்கிட்ட கற்ப பறி கொடுத்தது உண்மையா? ஈசிஆர்ல ஒரு பார்ட்டிக்கு போனப்ப நீயும் வேற ஒருத்தனும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது உண்மையா? சொல்லு டிடி. நீ இப்படி அமைதியா இருந்தா இதை இல்லைன்னு எடுத்துக்கிறதா இல்ல உண்மைன்னு எடுத்துக்கிறதா? சொல்லு. அப்படி ஒரு விஷயம் நடந்தது நிஜமா? இப்போ எதுக்கு அத பத்தி பேசிக்கிட்ட? வேற எப்ப பேசலாம்? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலான்றியா? எனக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் நீ வேற ஒருத்தங்க கூட தப்பு பண்ணியா இல்லையாங்கிறது மட்டும்தான். அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் தான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. ஏற்கனவே சொல்லிட்டியா? ஆமாங்க, எனக்கே தெரியாம நான் மயக்கத்துல இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு எதையும் உங்ககிட்ட மறைக்காம அன்னைக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் நோ ப்ராப்ளம், டேக் இட் ஈஸின்னு சொன்னீங்களே. என்ன விளையாடுறியா? நான் எப்ப அப்படி சொன்னேன்? நான் விளையாடலங்க, நீங்க தான் விளையாடுறீங்க. வேணும்னா உங்க போன் எடுத்து எனக்கு அனுப்புற வாட்ஸ்அப் மெசேஜை செக் பண்ணுங்க. ஓ அப்படியா? இரு.
எங்க அப்படி ஒரு மெசேஜையும் காணோம்.